பரிசுத்தப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்து நாமத்தை மையப்படுத்துங்க. நீர் பேசுங்க. கர்த்தாவே சொல்லும் அடியேன் அடியார்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கடந்த வாரங்களிலே நாம் பேசிக்கொண்டு வந்ததான தலைப்புகளை தான் நாம் பார்க்க போகிறோம். பரிசுத்த அலங்காரம். ஆமென். கடந்த வாரத்துமாய் கூட நம்ம கடைசியாக பார்க்கும் பொழுது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம். வாசிக்க கேட்போம். அல்லேலூயா. ம் 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 அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப கடைசியாக நம்ம பார்க்கும் பொழுது அன்பை குறித்து நம்ம தியானம் பண்ணோம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். அதான உண்மை. நம்முடைய வாழ்க்கையில அன்பு இருக்கா? அன்புனா என்ன சொல்லுங்க. அன்புனா என்ன சொல்லுமா? தமிழ்லையா? தமிழ்ல சொல்றீங்களா? நேசிக்கிறது. அப்புறம் வேற என்ன சொல்ல? அன்புக்கலாம் அன்புனா லவ் தான். மனுஷங்கிட்ட காட்டுற அன்பு, பெற்றோர்கள் கிட்ட காட்டுற அன்பு, தேவனத்துல காட்டுற அன்பு இல்லையா? இதெல்லாம் அன்பு தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. அன்புக்கு வேற என்ன சொல்லலாம்? 1 கொரிந்தியர் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை வாசிக்க கேட்போம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலை போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமே இல்லை. அன்பு இல்லை அப்படின்னா நீங்க ஜீரோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். சொல்லுங்க. அன்பு இல்லைனா நான் ஜீரோ. அல்லேலூயா. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. நத்திங். தான தர்மம் பண்ணாலும் அன்பு இல்லைன்னா என்ன இல்லை? பிரயோஜனம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றார். இந்த அன்பு என்றால் என்ன? அதனுடைய அளவீடு என்ன? அந்த அன்பை குறித்து என்ன வேதத்தில் சொல்லப்படுகிறது என்று பார்க்கும்போது, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. ஒரு மனுஷனுக்குள்ள அன்பு இருக்குமானால் நீடிய சாந்தம், ரொம்ப பொறுமையா இருப்பான். டக்குன்னு கோவப்பட மாட்டான், டக்குன்னு எரிஞ்சு விட மாட்டான். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. ரொம்ப தயவுள்ளவனாய் இருப்பான், இரக்கம் பாராட்டுகிறவனாய் இருப்பான். இதெல்லாம் அன்புக்கு உள்ள அடையாளம். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது. அன்பு எப்படி? வாசிங்க அந்த வசனத்தை. அன்பு தன்னை புகழாது, அப்புறம் இருமாப்பா இராது. அந்த திமிர் பிடிச்ச ஒரு பேச்சு, திமிர் பிடிச்ச ஒரு பார்வை, அதெல்லாம் இருக்காது.
அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, கோபமே வராது, சினமடையாது, மற்றவங்களுக்கு தீங்கு செய்யவே நினைக்க மாட்டாங்க, மனசுல கூட நினைக்க மாட்டாங்க. அது அன்பு. சரி, நம்ம மற்றவங்க தவறு செய்யறாங்க தான் அந்த பூமியில, நீங்க என்ன செய்யணும்? கோபப்படக்கூடாது. நம்ம என்ன செய்யக்கூடாது? கோபப்படக்கூடாது. பாஸ்டர் அழகா பிரசங்கம் பண்றாரு. சண்டை போடலாமா? போயிட்டு ரோட்ல இறங்கி எவ்வளோ கல்லேறி குண்டேறி வாய் வழியாக செயல் வழியாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது. எல்லாத்துக்கும் பாஸ்டர் போய் சண்டை போட்டு இருக்க முடியுமா? அன்பு நீடிய பொறுமையா இருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக பிதாவுக்கிட்ட ஆண்டவர் ஏசப்பா சிலுவையில மறிக்கிறதுன வேலையை தன் ஜீவன் எடுப்பாரு. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். எப்படிங்க? ஒருத்தன் அடிக்கும் போது கூட நம்ம திட்டே, உனக்கு மனசாட்சி இல்ல, இப்படி பண்றியே, இவ்வளவு துரோகம் பண்றியே, அநியாயம் இல்லை. ஆனால் ஆண்டவர் பாருங்க, பிதாவே இவளுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். அயோக்கியமானதை செய்யாது. அயோக்கியம்னானது, அயோக்கியமானது என்னதுங்க சொல்லுங்க? அன்பை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. அன்புனா என்ன சொல்லுங்க? இவ்வளவு நேரம் சொல்றேன் அன்புனா என்ன கேட்டா அப்படி கம்னு, சாந்தம், நீடிய பொறுமையா இருக்கணும், டக்குன்னு கோவம் வரக்கூடாது, இதுமாப்பா இருக்கக்கூடாது, சின்னமடையாது, பொறுமையா இருக்கணும் இல்லையா? அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு பொறாமை பரவே கூடாது. அதே போல அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது. கர்வம், நான் யாரு தெரியுமா, நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா, என் படிப்பு என்ன தெரியுமா, ஆஃப்டர் ஆல் நீ எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டியா? சில பேர் கேட்பாங்க. இந்த ஆஃப்டர் ஆல் என்ற வார்த்தை சொல்லும்போது தயவு செய்து அந்த இடத்துல இருக்காதீங்க. நீங்க அன்பு செலுத்துறதுக்கு அவங்க தகுதி இல்லை. அதே போல அயோக்கியமானதை செய்யாது அன்பு. எல்லாரும் என்ன பாருங்க, லிசன். அயோக்கியமானதை செய்ய, அது என்னது அயோக்கியம்? சொல்லுங்க, அயோக்கியம் என்னது? எல்லாம் அமெரிக்கால வந்துக்கிறீங்களா? தமிழ் தானே கேட்கிறேன். அன்பு அயோக்கியமானதை செய்யாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் உங்களை பிளஸ் பண்ணி தேவனுடைய வார்த்தையை கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் பரிசுத்தத்தை குறித்து எனக்கு 50 பாயிண்ட கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அந்த 50 பாயிண்ட் முடிக்கிறதுக்குள்ள நீங்க ஒரு வழியா இயேசு வழிக்கு வந்துடுவீங்க, இல்ல வேறு வழியா ஓடுவீங்க. ஆமென். உங்களை ஒரு வழி பண்ணணும். எதுக்காக? நான் செல்லும் பாதை குறுகலானது. நம்ம செல்ற பாதை குறுகல தான் இருக்கும், ஆனா பரலோகத்துக்கு போய் சேருவோம். புதுவானம் புது பூமியை நோக்கி பயணம் செய்கிறோம். நம்ம சிலுவை சுமந்து இயேசுவின் பின் நம்ம செல்லணும். அந்த பாடல் எழுங்க. கொயர் டீம்லாம் அந்த ஒரு இன்சு கொடுத்தா டக்குன்னு அந்த பாட்டை நீங்க எடுத்துடணும். பக்கத்துல பார்த்து கேளுங்க, பாஸ்டமா இருக்காங்கல்ல. அல்லேலூயா. சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவே. சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவே. இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவே. இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவே. சிரித்த முகமாய் இயேசுவின் பின்.
ஃபர்ஸ்ட் பாடுங்க. இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோ. சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோ. சிலுவை சுமக்கணும், சிலுவைய சுமக்கணும். அல்லேலூயா. சிலுவையை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சிலுவையை சுமக்கிறது கிடையாது, சர்ச்சுக்கு வருது கிடையாது, கொண்டாட்டம் அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அல்லேலூயா. எனக்கு விபிஎஸ் ஊழியம் இருக்கு, அதே நேரத்தில் இங்கேயும் சில ஊழியங்கள் இருந்துச்சு. அதே நேரத்தில் ஒரு கொண்டாடுறதுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. அப்ப தாத்தா வரலையா, நான் கேக் வெட்ட வரலையா, விஷ் பண்ணலையா அப்படின்னு ஒரே வாய்ஸ் ரெக்கார்டா போட்டு அமைச்சிருந்தாங்க. தாத்தாவை காமிச்சு பேரனை காமிச்சு மைக்கெடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்கெல்லாம் அசரால் நான் கிடையாது. அல்லேலூயா. எனக்கு ஊழியம் இருக்கு, இங்க ஒரு சிறுவன் தான், ஆனா அங்கு பல சிறுவர்கள் இருக்கிறாங்க. ஏசுனா யாருன்னு தெரியல, அறியாத சிறுவர்கள் இருக்கிறாங்க. அங்க போய் ஊழியம் செய்யணும், அதான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை. நீ உன் கூட வந்தா பிரியாணி கிடைச்சிருக்கோம், கேக் வச்சு கொண்டாடி இருக்கலாம், அதுக்காக வந்து நான் ஊழியத்தை விட்டு வர முடியுமா? எனக்கு தேவன் அங்க விருந்து ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் சொன்னேன், நான் ஊழியத்துல போனாலும் என்னைக்குமே எனக்கு ஸ்பெஷல் தான். கொடைக்கானல் கூப்பிட்டு இருக்காங்க கெட் டுகெதர் என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஊழியக்காரனுக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன கொண்டாட்டம் வேண்டி கிடக்குது? திருச்சபை ஆராதனை தான் கொண்டாட்டம். திருச்சபைக்கு ஆராதனைக்கு வராம எங்கன்னா போனீங்கன்னா திண்டாட்டம் தான், ஜாக்கிரதை. அல்லேலூயா. திருச்சபைக்கு வராம யாராச்சும் பிரியாணி போடுறாங்க, சோறு போடுறாங்க, வெட்டிங் டே, திருமணம், அதெல்லாம் காது குத்தல் மஞ்சு எதுலாம் சரி, சபைக்கு வந்துட்டு போங்க, தப்பே கிடையாது. ஏமே அதை விட்டுட்டு முதல் ஆளா ஓடக்கூடாது. கொண்டாட்டம் தேவனுடைய ஆலயத்துல, நீங்க அதுக்கு போயிட்டு அங்க போயிட்டு போய் கொண்டாடிக்கிட்டு தள்ளப்பட்ட தூதலுக்கு முன்பா சில பேர் போட்டோ எல்லாம் பாக்குற மூஞ்சியெல்லாம் நல்லா வந்து பொட்டு வச்சுக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு அலங்காரம் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோ எல்லாம் வச்சுன்னு போய் நிற்கிறாங்க. தள்ளப்பட்ட தூதலுக்கு முன்பாக கண்ணிருந்தும் பார்க்காது, மூக்கிருந்தும் முகராது, வாயிருந்தும் பேசாது, காலிருந்தும் நடக்காது. அல்லேலூயா. அல்லாஹ் இருக்குது. ஆனா அதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஓடுறோம் 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 ஓடிக்கொண்டே இருக்கிறோம். கர்த்தரே தேவன் என்பதை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் அவரு தெய்வன் என்பது தெரியல. ஒரு தம்பி அப்பதான் ஞானஸ்தானம் எடுத்து அழுது ஒப்பு கொடுத்தான், ஞானஸ்தானம் எடுத்துருன்னு பார்த்தா அங்க போய் உட்காந்துட்டு சும்மா வீட்டுல வச்சு விட்டாங்க. வீட்டுல விஷம் கொடுத்தா குடிச்சிடுவியா நீ? நெருப்பத்தும் கையில கொடுத்தா பூசிக்குவியா எடுத்து? இன்றைக்கு விஷமான காரியங்கள் தான் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க வாலிப பிள்ளைங்களா. அல்லேலூயா. இங்க பார்ப்போம், அயோக்கியமானதை செய்யாது. என்னங்க அயோக்கியமானது செய்யாது? அன்பு ஆண்டவர் கிட்ட செலுத்தாம வேற யாருக்கிட்டயாச்சும் நீங்க செலுத்தீங்கன்னா அதெல்லாம் அயோக்கியம். ஃபர்ஸ்ட் அன்பு யாருக்கு? ஆண்டவருக்கு, கடவுளுக்கு, அப்புறம் அப்பா அம்மாவுக்கு, கூட பிறந்தவங்களுக்கு, உறவினர்களுக்கு. இதான் ஆரோக்கியமான அன்பு. கள்ள உறவுக்கு அன்பு செலுத்தினா, ஒரு கிராமத்துக்கு போனோம், அந்த கிராமத்துக்கு போனா கதை கதையா சொல்றாங்க. ஐயா, ஒரு கணவர் வேலை பார்த்துட்டு இருந்தாரு, வெளிநாட்டுக்கு போயிருந்தாரு,
கல்யாணம் பண்ணி வச்சோம், நல்லா வந்து வேலை செஞ்சாரு. ஆனா அந்த பொண்ணு பாருங்க, திருமணம் ஆகி குழந்தை பெற்றுக்கிட்டு இன்னொரு வேற ஒருத்தர் புருஷன் கூட வேற ஒரு பையனா தெரியல, கள்ளத்தொடர்பு ஏற்பட்டு அங்கு காதல். கல்யாணம் புருஷன் பிள்ளைங்களா இருக்காங்க, நேசிக்காம கள்ள தொடர்பு. அது அயோக்கியமான அன்பு. என்ன அன்பு? புருஷன் இருக்கும்போது இன்னொரு புருஷனை பார்க்கிறது அயோக்கியமான அன்பு. பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு பொண்டாட்டியை பார்க்கிறது அயோக்கியமான அன்பு. சரி, ஊர்ல பஞ்சாயத்துலாம் பண்ணி அந்த ஓடி போன பொண்ணை, அந்த பையனோட ஓடி போயிடுச்சு. அந்த பொண்ணை அவனை கூட்டின்னு வந்து அவங்க அப்பா அம்மா காலில் வந்து மன்னிப்பு கேட்டு, அந்த பொண்ணை என்ன குழந்தை பிறந்துச்சு கூட்டு வந்து வைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? புருஷன் திரும்பி ஃபாரின் போயிட்டான். அவ குழந்தைய விட்டுட்டு திரும்பி ஓடி போயிட்டான். என்னங்க அன்பு இதெல்லாம்? ஃப்ராடு அன்பு, அயோக்கியமான அன்பு. இன்னைக்கு அன்பே இப்படி போயிட்டு இருக்கு. மனைவி இருக்கும்போதே இன்னொரு பெண்ணை நேசித்து ஓடி போறது, பழகிறது, இருக்கிறதுலாம் அயோக்கியமான அன்பு. அதே போல ஒரு கிறிஸ்துவ பெண் கிறிஸ்து அல்லாத ஒரு நபரை நேசிக்கிறதும் அயோக்கியமான அன்பு. நான் தான் சொல்லுவேன், நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறியா, உனக்கு ஏற்ற துணையை தேவன் தருவார். நீங்களா உங்க விஷயத்துக்கு போய் கண்ணி வேலை சீக்கிரமா சிக்கிக்கிட்டு அப்புறம் கண்ணீர் வடிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. அயோக்கியமான அன்பு. அதெல்லாம் அயோக்கியமாக செய்யாது. சில பேர் ரகசிய பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க, தவறு. நாங்க விபிஎஸ்க்கு போன இடத்துல மொட்டை மாடியில அப்படி நானே பாஸ்டமா பேசிட்டு இருக்கும்போது ஒரு பையன் செல்போன்ல பாக்கெட்டுக்குள்ள இருந்து எடுத்து இப்படியே பார்த்து வந்து அப்படியே ஒழிச்சு வைக்கிறான். இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க கள்ளக்குறிச்சி சம்பவம், தெரியல என்ன நடந்துச்சு? அயோக்கியத்தனம் பண்ணாங்க. காதலிக்கிற மாதிரி, அன்பு செலுத்துற மாதிரி. ஒரு பெண் சொல்லுது, ஃப்ரெண்டு நினைச்சா வந்தேன், இப்படி பண்றீங்களேடா. பெல்ட்டை போட்டு அடிக்கிறதும் உதைக்கிறதும். ஐயோ, எவ்வளவு வேதனை, எவ்வளவு கொடுமை. அந்த சம்பவம் பாத்தீங்களா? நியூஸா ஓடிட்டு இருக்கு. பல வருடங்கள் கழிச்சு அந்த அயோக்கியன்களுக்கெல்லாம் ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது. 7 வருஷம் தீர்ப்பு வந்தது. உடனே வரல, 7 வருஷம் கழிச்சு தீர்ப்பு வந்தது. பல பெண்களை பெல்ட்ல எடுத்து அடிச்சு, ட்ரெஸ்ஸை கழட்டி அடின்னு அடிச்சு துன்புறுத்தி, கூட்டு பலாத்காரம் பண்ணி அந்த பெண்ணை வீடியோ எடுத்து அசிங்கப்படுத்தி, இப்படி எவ்வளோ பேர் லோன் கொடுக்குறேன்னு சொல்லி பேசி லோனை கொடுத்து பணம் கட்டலைன்னா நிறைய காரியங்கள். நக்கீரன் யூடியூப் சேனல் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர் தான் அதை முதல்ல டெலிகாஸ்ட் பண்றாங்க. அவர் தான் இப்ப யார் ஃபாரின்ல போய் உட்காந்து பேசுறாரு? அவர் இல்லம்மா, ஒரு சாமியார் ஃபாரின்ல போய் உட்காந்து பேசினிருக்காரு. அந்த அவர் தான் நித்யானந்தம். என்ன பண்ணாரு அவரு? எல்லாருக்கும் சிசிடிவி கேமரா வச்சுதான் தெரியுது அவன் பண்ற அட்டுழியெல்லாம். உலகத்துக்கு வெளிக்கொண்டு வரலாம். ஆனா ஆண்டோடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. ஒருவேளை நீ பண்ற காரியம் சிசிடிவி கேமரா இல்லாம இருக்கலாம், ஆனா நீ பண்ற காரியத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். தம்பி, நீ எங்க போற, என்ன பண்ற, மகளே நீ என்ன காரியம் பண்ற, எல்லாமே ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அவருடைய கண்களுக்கு முன்பாக ஒன்னும் மறைக்க முடியாது. ஆண்டவர் சொல்றார், நீ அட்வைஸ் பண்ண இல்லையா, உன் கால இருக்க தூசியை உதறி விட்டுட்டு வா. அந்த தூசி ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாள்ல, அன்னைக்கு உங்க பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாரே, சொன்னாரே, கேட்டியான்னு கேட்பார். இன்னைக்கு அயோக்கியமான அன்புதான் இன்னைக்கு நம்பி நம்பி ஏமாந்து போயிட்டு இருக்கிறோம். ஒருவேளை என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க,
உங்களுக்கு யாராச்சும் அப்ரோச் பண்றாங்க, லவ் லெட்டர் கொடுக்குறாங்க, மானே தேனே பொன்மானே பின்னாலே சுத்துறாங்க, உன்னை வலுக்கட்டாயம் பண்றாங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும்னா 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். திருமண வயசுனா 21 22க்கு மேல இருக்கணும். ஆனா இன்னைக்கு படிக்கிற பிள்ளைங்களே இந்த காதல் என்ற ஒரு வலையில சிக்கி விழுந்துடுறாங்க. படிக்கிற பிள்ளைங்க, ஒரு பொண்ணு வயிறு வெள்ள துடிச்சிருக்கு, என்னன்னு போய் பார்த்தா படிக்கிற பொண்ணு, ஸ்கூல் போற பொண்ணு கர்ப்பமா இருக்கு. படிக்கிற பிள்ளைங்க, இன்னைக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த உணர்வு, அந்த உணர்ச்சி அவளுக்கு தெரியல. ஒரு அஃபெக்ஷன், பிசாசானவன் கொண்டு வருகிற அயோக்கியத்தான அன்பு அது. அது உண்மையான அன்பு அல்ல. இன்னைக்கு வரக்கூடிய காதெல்லாம் காமத்துக்கு நேராய் கொண்டு போய் கொண்டிருக்கிறது. சரீர இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நேராக கொண்டு போய் கொண்டிருக்கிறது. ஒரு பப்ளிக் பிளேஸ்ல நானும் பாஸ்டாம நிக்கிறோம் திருவான்மியூர்ல. அந்த பொண்ணு போட்டு ட்ரெஸ்ஸை பார்க்கணுமே, கன்றாவியா இருக்கு. எடுத்து செருப்பே 4 சாத்தின போல இருந்துச்சு, தொடப்பு கட்டையாலே. அவ்வளவு கேவலமா, ஒழுங்கின்மையா, அதை பார்க்கும் போதே கன்றாவியா இருந்துச்சு. நான் திட்டிட்டு இருக்கிறோம். உடனே அங்க ரோட்ல நிறைய பேர் பார்த்து சிரிக்கிறாங்க, ரசிக்கிறாங்க அந்த பொண்ணை பார்த்து. அதை ஒரு அழகா புல்லட்ல ஓட்டுன்னு போறான். அவன் ஒரு மானங்கட்ட ராஸ்கல். எப்படி அவன் உண்மையிலே பொண்டாட்டியா இல்லைன்னு கூட தெரியல. எவனா பொண்டாட்டியை வந்து அரைக்குள்ள ட்ரெஸ்ஸை போட்டு ரோட்ல கூட்டு போக மாட்டான். ரொம்ப கேவலங்க இதெல்லாம். இன்னைக்கு கேவலமான ஒரு காரியம் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு தேசத்துல. ஓஎம்ஆர் ரூட்ல ஏசி பஸ்ல வந்துட்டு இருக்கிறோம். பஸ்ல பப்ளிக்ல ஒரு ஆணும் பெண்ணும் முத்தம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. கண்டக்டர், டிரைவர் யாரும் பப்ளிக்ல உட்கார யாரும் கண்டுக்கிடவே இல்லை. எனக்கு செம்ம ஆத்திரம், போய் 4 அறை உள்ளான்னு போல இருந்துச்சு எனக்கு. சில பேர் ஐயோக்கியமா இப்படி போனா வண்டி வேன் கிட்டவே ஒரு மரம் வச்சுட்டு போவோம், காரி துப்பிட்டு போவோம். சனியன்களை அப்படி போறாளுங்க, பண்றாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அயோக்கியமான அன்பு இதெல்லாம். உண்மையிலே ஏன் இது சொல்றோம் அப்படின்னா, அந்த அன்பை குறிச்சு ஏன் பேசுறோம் அப்படின்னா, ஒரு பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறா, ஒரு பையன் படிச்சுட்டு இருக்கிறான், 2 பேருக்கும் வேலை கிடைக்குது, அவங்க 2 பேரும் ரூம் எடுத்து தங்கி இருக்கிறாங்க. ஒரு பாஸ்டர் கிட்ட அந்த பொண்ணு வந்து அழுது ஜெபிக்குது, குற்ற மனசாட்சி. பாஸ்டர், நான் தப்பு பண்ணிட்டேன் பாஸ்டர். யாமா, நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னாச்சு? நான் கல்லூரியில படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஆண் நண்பரோட பழக்கம் ஏற்பட்டு வேலை கிடைச்சிச்சு. 2 பேரும் அபார்ட்மெண்ட் எடுத்து தங்கணும். அந்த அபார்ட்மெண்ட்ல திருமண ஆவறதுக்கு முன்னாடி லிவிங் டுகெதர் வாழ்க்கை. அது என்ன மானங்கட்ட லிவிங் டுகெதர் வாழ்க்கைன்னு தெரியல. ஆணும் பெண்ணும் திருமணத்துக்கு முன்னாடி பிடிச்சா பழகலாம், பிடிக்கலாம் தூக்கி போடலாம். சட்டையா இது? இட்ஸ் a லைஃப். வாழ்க்கை என்பது ஒரு தினம். வாழ்க்கை இது, சட்டை கிடையாது. பிடிச்சா செட்டாலாம் தூக்கி போடலாம்னு சொல்லிட்டு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பெண் அவங்க பழகி கர்ப்பமாயிட்டாங்க. ஐயோ, அவன் சொல்றான், இப்ப போய் நான் பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொன்னா எப்படி ஏற்றுக்கொள்வாங்களா? முடியாதே, வேணாம், கருவை கலைச்சிடலாம் சொல்லிட்டு அந்த கருவை அபார்ட் பண்ணிட்டாங்க. சிசு கொலை, அதுக்கு பேர் கொலை. ஒரு கருவை கலைச்சாலும் கொலை. இன்னைக்கு எத்தனையோ கரு உருவாம எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க தெரியுமா? ஐயோ, நான் ஒரு குழந்தைய கொலை பண்ணிட்டேன், அவன் எல்லாம் பண்ணிட்டு திருமணம் பண்ணிக்குவான்னு சொல்லிட்டு நான் ஆசையா இருந்த கடைசியில கழட்டி விட்டுட்டு அவன் போயிட்டான். இப்ப குற்ற மனசாட்சி. ஏற்கனவே ஒருத்தனோட பழக்கம் ஏற்பட்டு கர்ப்பம் உண்டாகி கர்ப்பத்தை கலைச்சாச்சு. இப்போ இன்னொரு பையனை திருமணம் பண்ணணும். அந்த பையனை சொல்ல முடியுமா? அவன் ஏத்துக்குவானா? இல்ல அந்த பியூரிட்டி இருக்கா? அவன் தன்னுடைய ஆசை இச்சைகளை, இன்றைக்கு வரக்கூடிய காதல்கள் தன்னுடைய சரீர இச்சைகளை நிறைவேற்றின பிறகு அவன் கழட்டி விட்டு போயிட்டே இருக்கு. அப்பேற்பட்ட அயோக்கியமான அன்புதான் இன்னைக்கு உலகத்துல இருக்கு. அல்லேலூயா.
எந்த ஒரு புருஷனும் தான் பொண்டாட்டிய பப்ளிக் பிளேஸ்ல வண்டியில கட்டி பிடிச்சிட்டு போறது, குச்சிட்டு போறது, படுத்துட்டு போறது எவனும் பண்ண மாட்டான். இன்னைக்கு அப்பேற்பட்ட காரியங்கள் இன்னைக்கு பார்க்கவே கூசுகின்ற அளவுக்கு சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அயோக்கியமான அன்பு. அல்லேலூயா. சில பேர் காதலிக்கிறாங்க, திருமணம் பண்றாங்க. அதை பத்தி நான் சொல்ல வரல. காதலுக்கு நான் எதிரியும் அல்ல. ஆண்டவர் சொல்லுங்க, அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படக்கூடாது. நீ தேவனுடைய பிள்ளை என்று சொல்லும்போது தேவனுடைய பிள்ளையை தான் நீ திருமணம் பண்ணணும். அது ஆண்டவர் வேலை. உனக்கு யார் சோறு ஊட்டுறாங்க, யார் உன்னை படிக்க வைக்கிறாங்க, யார் என்ன பண்றாங்க? தேவன் மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை தேவன் கொடுத்தார். ஏற்ற துணை ஆண்டவர் தான் கொடுக்கணும். நீங்களே சூஸ் பண்றது அது அயோக்கியத்தனம். அல்லேலூயா. சில பேர் ஒரு காதல், 2 காதல், 3 காதல், 4 காதல் சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. ஜெமினி கணேசன் மாதிரி. சில பேர் கவலையில ஒரு பொண்டாட்டி, 2 பொண்டாட்டி, 3 பொண்டாட்டி, 4 பொண்டாட்டி. அது மாதிரி பொண்டாட்டி புருஷன் கிளம்பின ஒத்துக்குவாங்களா? ஒரு புருஷன் 3 பொண்டாட்டி கட்டி வச்சுக்கிறான், 4 பொண்டாட்டி கட்டி வச்சுக்கிறான், 5 பொண்டாட்டி கட்டுறான். அது மாதிரி பொண்டாட்டி 5 புருஷன் வச்சா ஒத்துக்குவியா? இல்ல அயோக்கியமான அன்பு. இதெல்லாம் அயோக்கியமான அன்பு. அப்ப அன்புல பாருங்க, அந்த அயோக்கியம் அது ஆரோக்கியம் இல்ல. அயோக்கியமானதை செய்யாது. உங்க அன்பு அயோக்கியமான காரியத்துல ஏதாச்சும் ஈடுபட்டு இருந்தா தயவு செய்து அதை குழி தோண்டி புதைச்சிடுங்க, எரிச்சிடுங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. அல்லேலூயா. தம்பிங்களா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இனி வரக்கூடிய வாலிப காலங்கள். சத்யபாமா காலேஜுக்கு போயிருந்தோம். அந்த தம்பி சொல்லியிருக்க அரைக்குறையா ட்ரெஸ் போட்டு எல்லாம் எப்படி போதுங்க பாருங்க அப்படின்னு சொல்லும் போதே சிரிக்கிறான் பாருங்க. அழகா, சந்தோஷமா, ஹாப்பியா, கண்ணு குளிர்ச்சியா இருக்குது போல இருக்குது. சில பேர் கருப்பு கண்ணெல்லாம் காணாம போயிடுச்சு. கருப்பு கண்ணாடி போட்டு பாக்குறாங்களா தெரியல. ஏன்னா பார்க்க தெரியக்கூடாதுல்ல, அதனால இச்சியா பாக்குறதும் போய். இச்சியா பாத்தீங்கன்னா அந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. அல்லேலூயா. ஒரு பொண்ணை பாக்குறீங்க, அது அரைக்குறை ட்ரெஸ் போகுது. சனி எப்படி போட்டுக்கிறா பாரு, வீட்டுக்குள்ள போற ட்ரெஸ் போயிட்டு வெளியே போய் சுத்தினுக்கிறா. நான் சொல்லுவேன், பெண்கள் அணிய வேண்டிய உடைய அணியணும். டிஷர்ட்டு பேண்ட் போயிட்டு சுத்தி இருக்க கூடாது. சில பேர், நிறைய பேர் பாக்குறேன், பேண்ட் டிஷர்ட் போட்டு வெளியே போய் சுத்துறாளுங்க. அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கோ தெரியல. மற்றவங்க பார்க்கும்போது இச்சிக்கத்தக்க ஒரு காரியம் இருக்கும்போது உனக்கு ஐயோ. அல்லேலூயா. உடை என்பது தன்னுடைய சரீரங்களை மூடுவதற்கு தான் உடை. நம்ம வாலிப பிள்ளைங்க ஆண்கள் ஆனாலும் சரி, பெண்கள் ஆனாலும் சரி, ரொம்ப கேர்ஃபுல்லா ட்ரெஸ் போட்டு போகணும். சில பேர் வீட்டுக்காரே பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்குறாங்க, அது கவலைப்படுறதே இல்லை. அவங்களுக்கு என்ன கவலை இல்லையா? ஒருத்தர் சொல்றாரு, எங்க அந்த பையன் என்னை பார்த்து சைட் அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு போட்டோம், இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா அடிச்சு தான் இருப்பான். அது எந்த பையனும் சொல்லவில்லையா? மனைவிக்கு தெரியும். அல்லேலூயா. கணவரே சொல்றாரு, அவன் எப்பேற்பட்ட கணவனா இருப்பான் பாருங்க. அல்லேலூயா. சோ ரொம்ப யோசிக்கிறாங்க. ஏமே அயோக்கியமானதை செய்யாது. உங்க வாழ்க்கையில யாருமே பார்க்கல அப்படின்னு நினைச்சு நீ மறைவா செய்யற காரியம் ஒரு நாளைக்கு ஆண்டவர் திரையில போட்டு காட்டுவார். நீ செய்யற காரியம், சில பேர் செய்யற காரியத்தை தேவன் ஸ்கிரீன் போட்டு காட்டுவாரு. அம்மா இந்த மாதிரி காரியம் செஞ்சிருக்கிறியே. சில பேர் எனக்கு பாஸ்ட் போட்டு வாங்குறாரு. நான் போட்டா வாங்குறேன்? சும்மா சொல்றேன். நான் எல்லாரும் தான்
நீ மட்டும் தான் காதலிக்கிறேன்னு சொல்லு, எல்லாருமே காதலிக்கிறாங்க தான். ஆனா என்கிட்ட மறைக்கிறாங்க, நல்ல பிள்ளை மாதிரி சீன் போடுறாங்க. அல்லேலூயா. அயோக்கியமானது செய்யக்கூடாது. தீபக்கு ஒரு ப்ரொபோஸ் வருது. தீப என்ன செய்வான்? டைமே இல்லை, எனக்கு செல்போன் கேம் கிடைச்சா போதும், உன் மூஞ்சி எதுக்கு பார்க்கணும், எல்லாம் இப்படிதான் சொல்றாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்த பிறகு தான் டிசைட் பண்றது தான் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அல்ல ஃபோன் பண்ணி சொல்றியா இந்த மாதிரி எனக்கு அங்கிள் ப்ரொபோஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 25 ஏஜுக்கு மேல ப்ரொபோஸ் வருது, அப்ப பாத்துக்கலாம். ஆண்டவர் இல்லாத பிள்ளைங்களை நீங்க திருமணம் பண்ணக்கூடாது தம்பிங்களா. வாலிப பிள்ளைங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும். உங்களுக்கு திருமணத்தை தேவன் திருமணம் பண்ணுவார். அல்லேலூயா. திருமணம் என்று சொல்லும்போது உங்க அப்பா அம்மா 10 சவரம் 20 சவரம் கேட்பாங்க, 30 சவரம் கேட்பாங்க. அதுக்கு நீங்க ஆமாசாமி போடக்கூடாது. பொன்னாபரணங்களை வரதட்சணை வாங்கக்கூடாது. ஏன்னா எனக்கு 1 2 3 4 பெண் பிள்ளைகள் திருமணம் ஆகாம 1 2 3 4 5 பெண் பிள்ளைகள் இங்க இருக்கு. இன்னும் ஒரு பெண் பிள்ளை இருக்குது. நம்ம சபையில் நிறைய பெண்கள் தான் வந்து கொடுக்குறாரு ஆண்டவர். என்ன எல்லாம் அவுட் கோயிங் தான், இன்கமிங்கே கிடையாது. அங்கிள் சில பேர் சொல்ல, நான் கல்யாணம் பண்ணி பண்டு கூட்டின்னு வரணும், அவங்களும் நம்பவே முடியாது, அவன் பேச்சு நம்பவே முடியாது. கல்யாணம் கூட்டினா வந்தானுவ கிடையாது. அவங்க கன்சீவ் ஆயிட்டாங்க, முடியல, குழந்தை பெற்றுட்டாங்க, அக்கா வீட்டுக்கு அனுப்புவாங்க, சர்ச்சு கூட்டு வர மாட்டானுங்க. அப்ப என்ன சொல்றது? அயோக்கியமாத செய்யறானுவ. அல்லேலூயா. ஆமென். சர்ச்சு கூட்டு வராம ஆயா வீட்டுக்கு, அம்மா வீட்டுக்கு, அக்கா வீட்டுக்கு அங்கெல்லாம் போய் அனுப்பிச்சானா அதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அல்லேலூயா. பார்க்கலாம் யாரு என்ன செய்யறாங்கன்னு. எப்படிதான் 5 மாசத்துல வந்தானே ஆகணும். சோத்திரம். சரி, அயோக்கியமான காதல், அது மோதல். கடைசியில அது எங்க போய் கொண்டு போய் விடுறோம்? அந்த காலத்துல பெண்கள் ஐயோன்னு விட்டு போயிடா சொல்லி தூக்குல தொங்கினாங்க. இந்த காலத்துல நீர்லாம் என்னடா, ஹாய் மச்சான் வா வா வா. எப்படி லெஃப்ட் ஒரு காதல், ரைட் ஒரு காதல். ஏய் இந்த காதல் படா, நீ வாடா மச்சான். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்குது. காதல் கெட்டு போயிட்டு இருக்குங்க. இன்னைக்கு ஒரு பொண்ணு, நான் ஒர்க் பண்ண கம்பெனில சிங்கப்பூர்ல பையன் இருக்கிறான். இந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்துச்சு. உண்மையா ஏன் வாலிப பிள்ளைகளாக தான் சொல்றேன் நான். அந்த பொண்ணு அழகா இருக்கும், அந்த பையனும் அழகா இருப்பான். ஒருத்தன் கருப்பா ஒருத்தன் வந்தான், கறி சட்டி மாதிரி. என் கூட ஒர்க் பண்ண ஸ்டாஃப் தான் அவன். நாங்க பேசுறோம். அவன் எனக்கு கல்யாணமான விஷயத்த அந்த பொண்ணுக்கு சொல்றான். ஏன் என்ன லவ் பண்ற கூடாதுன்னு சொல்லிட்டு. மனோஜ், உங்க ஃபேமிலி, உங்க திருமண விஷயத்த சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க, உங்க ஒய்ஃப் எப்படி இருக்கிறாங்க, எப்படி இருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ மீட்டர் போடுற அப்படின்னு. காதல் கதையை பேசுனா ரொம்ப சிரிப்புல பல்ல ஈன்னு சிரிக்கிறீங்க. சந்தோஷம், ஹாப்பி இல்லையா? எல்லாருக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி ஒன்று இருக்கும்ல. ரூபிக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும், ஹரிஷ்க்கு பல ஸ்டோரி இருக்கும், நரேஷ்க்கு ஸ்டோரி இருக்காப்பா? உனக்கு ஏதாச்சும் ஸ்டோரி இருக்கா? ஐயோ அங்கிள் தயவுசெய்து கேட்காதீங்க, வெக்கமா இருக்கு அங்கிள். அல்லேலூயா. பீலாக்கு ஸ்டோரி இருக்கும். பீலாவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுதான். ஆனா அவங்க ஹஸ்பண்ட் குடியில சரக்கு போட்டு வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட்ல லாரியில போய் மாத்தி சேர்த்து போயிட்டார். வேணுகோபாலுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குங்க. அல்லேலூயா. வேணுகோபாலுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கு. ஒன்னு ஓடி போச்சு, ஒன்னு லவ் பண்ணாரு, அதுவும் செத்து போச்சு. அல்லேலூயா. ஆமென். 22 வயசு டிஃபரெண்ட்ல ஒரு ஜோடி கேக்குது அந்த கிழவனுக்கு. அல்லேலூயா. சரி, ஓகே. சோ இதெல்லாம் ஒரு ஸ்டோரி வச்சுக்கங்க. இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்லணும்? அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நான் ஒரு சம்பவம், ஒரு ஸ்டோரி சொல்ல வந்த பாருங்க. அதை விட்டு வேற ஸ்டோரிக்கெல்லாம் போயிட்டேன். ஆமென். இப்போ அவன் பேசுறான், பேசி அவன் கரெக்ட் பண்றான், அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்றான். எங்க
அழகா இருந்தா எல்லாருக்கும் பிடிக்குமா? ஏன் நம்ம கருப்பா இருந்தா பிடிக்காதா? நான் கருப்பா இருந்தா உள்ளத்துல தங்கமானவங்க. அவன் பக்கா ஃப்ராடு. ஆனா அப்படியே உருகி பேசுவான், அழகா பேசுவான். அப்படியே நான் உங்களுக்காக உங்களை அப்படியே தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன். இவன் சொல்றான் தேவனுடைய வசனத்தை. சில பேர் வசனத்தை லவ் ப்ரொபோசல் கொடுக்குறான். நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன். நல்லக்கா தூக்கி மலக்கா போட்டுருவான். இப்போ அவனு தூக்குவான் கயனார் வரைக்கும். கயனார் தூக்கி போட்டுருவான் உன்னை. எங்க அண்ணன் எங்க அண்ணி எட்டி வச்சு இடுப்பே உடச்சிட்டான். ரொம்ப நல்லவர். சரி, அப்ப இப்ப என்னாச்சு பாருங்க. இவன் பிராக்கெட் போட்டு பார்த்தா ஒன்னும் நடக்கல. அவங்க அப்பா சாஃப்ட்வேர் பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டார். இல்லப்பா, நான் ஒரு பையன்ல நேசிக்கிறேன், அவன் நேசிக்கிறான், சிங்கப்பூர்ல இருக்கிறான். சாரி மகளே, முடியாது. நான் சொல்ற பையனை தான் நீ கல்யாணம் பண்ணணும். இந்த பொண்ணு ஒருத்தன் மீட்டர் விட்டுனுக்குறான், சட்டை பண்ணவே இல்லை. கரெக்ட் பண்ணிட்டான். அந்த பொண்ணும் மனசு மாறிடுச்சு. ஆனா அவங்க அப்பா நேசித்த அவனோ சிம் கார்டு மூலியமா கம்யூனிகேஷன் இருந்துச்சு. என்ன பாச்சு, சிம் கார்டை உடச்சி போட்டுடுச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, டிஸ்கனெக்ட். சிங்கப்பூர் பையன் கட்டு, லோக்கல் பையன். அப்பா வேலைக்கு ஆகுமா? அவன் ஃப்ராடு குடும்பம் வேற, அவனும் கட்டு. இப்ப அப்பா சொல்ற சாஃப்ட்வேர் பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிச்சு. இது ஜஸ்ட் கம்யூனிகேஷன் தாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த காதல் என்று சொல்லும் பொழுது, இன்னைக்கு இருக்க காதல்லாம் வந்து பார்த்தோமா மோசமாக்கணுமா போனோமா இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. பெண் பிள்ளைகள் இருக்கிறதுனால யாராச்சும் உங்களுக்கு ப்ரொபோசல் வந்துச்சுன்னா தயவுசெய்து தூக்கி குப்பத்தூர்ல எரிஞ்சிடுங்க. உங்களுக்கு ஏற்ற காரியத்தை தேவன் உண்டு பண்ணுவார். நீங்க சூஸ் பண்ணாதீங்க, தேவன் சூஸ் பண்ணி கொடுப்பார். அது பெட்டரா இருக்கும். அது புறக்கணிக்கப்பட்ட கற்சடியா இருந்தாலும் தேவன் நிரப்பினா அது மதுரமாக மாறும். நீ நினைக்கலாம் கல்யாண வீட்டுல பாத்திரத்துல ஜம்முன்னு இருக்கும், அது ருசி அற்றதா இருந்துச்சு. ஆனா பின்னால தேவன் கொடுத்த அந்த திராட்சை ரசம் ருசியில தான் இருக்குது. அப்ப தேவன் உனக்கு நிரப்பி அனுப்புறாருன்னா அது ருசியில திராட்சை ரசமாய் மாற்றும். ஏமே எல்லாரும் குடிப்பாங்க, சந்தோஷமா சாப்பிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏமே அப்ப அயோக்கியமானத செய்யக்கூடாது. வாசிங்க. தற்பொழிவை நாடாது. 1 கொரிந்தியர் 13:4 வாசிக்கிறோம். 5 அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கி நினையாது. தற்பொழிவை நாடாதுன்னா என்ன அர்த்தம்? தற்பொழிவை நாடாதுன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க. புகழ்ச்சி. சில பேர் கூட வச்சுக்குவாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்களா, ஒரு பொண்ணு இருக்கும், கூட சுத்தி 5 பொண்ணுங்க இருக்கும். ஆமாண்டி சூப்பர், வால் செம்மையா இருக்கிறாண்டி, ஆமாடி, அப்படியே உள்ள குளுன்னு இருக்கும். மச்சான் என்னடா இது, வேற லெவல்ரா நீ. சில பேர் வெயிட்டா பிடிச்சிக்கிறா, செம்ம வெயிட்ரா, அல்லேலூயா இவன். அப்ப இதெல்லாம் புகழ்வாங்க. சில பேர் ஜால் அடிக்கிறதுக்கு ஆள் வச்சுப்பாங்க. ஒரு கட்சிக்காரர் போறா வச்சுக்கோங்களேன், அந்த கட்சிக்காரர் என்ன செய்வார் தெரியுமா? அந்த கட்சிக்காரர் என்ன செய்வாரு, கூட 10 பேர் 30 பேர் கூட வச்சுக்குவாரு. புகழ்ச்சி. ஒருத்தர் அப்படிதான் சபாநாயகரா அம்மா உட்கார வச்சாங்க. கூட ஒருத்தன் வந்து வருங்கால முதலமைச்சரே வாழ்க. அம்மா பார்த்தாங்க, எந்த அம்மா? செல்வி ஜெயலலிதா அம்மா, முன்னாள் முதலமைச்சர். அப்படியா? உடனே என்ன பண்ணாங்க, அடுத்த வாரமே சபாநாயகர் பதவி தூக்கிட்டாங்க. ஒரே ஒரு புகழ்ச்சி தான் வந்துச்சு பாரு, ஆப்பு. அல்லேலூயா. அவங்க ஒரு இரும்பு பெண்மணி. அந்த புகழ்ச்சி தான் அவங்களுக்கு பிடிக்காது. அதே போல சினம் அடையாது, தீங்கு நினையாது, கோவப்படவே கூடாது. நம்ம குடும்பத்துல கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் இருக்கும், என்ன செய்யக்கூடாது? கோபப்படக்கூடாது. அதுக்காக தண்டிக்காம இருக்க முடியுமா? நான் அடிச்சு அடிக்கலாம். பிள்ளைங்களை கேட்டு பாருங்க, பிரியாவை கேளுங்க, ரூபியை கேளுங்க,
அரிசி கேளுங்க, எல்லாருக்கும் பொல காட்டுதான். ஏஞ்சல கூட கேட்டு பாருங்க, அரிசி அடி. ஆமென். எதுக்காக அடிக்கிறோம் சொல்லுங்க? நல்வழிப்படுத்துதான் அடிக்கிறோம். ஆனா கேட்டு நடக்கிறோமா? நம்ம சிறு பிள்ளையா இருக்கும் போது கேட்டோம். சம்பாதிக்கும். இப்ப தம்பி காலேஜுக்கு போயிட்டான். இப்போ தீபம் எடுத்துக்கங்க, ஒரு போட்டோ அனுப்பிச்சிடேன். தீபில் எல்லாம் ஒயிட் ஒயிட் போடுறாங்க. எனக்கும் ஒயிட் ஒயிட் வேணும் டேடி சொல்லிட்டு ஒயிட் ஒயிட் ட்ரெஸ் பேண்ட் போட்டு ஷர்ட் போட்டு முழங்கால் போயிட்டு ஜோம் பண்றான் அழகா. ஞாபகம் இருக்கா தீபக்? கேகே நகர்ல 23 வீட்டில் அங்கே சர்ச் நடத்திட்டு இருக்கும்போது ஒயிட் ஒயிட் போட்டு முழங்கால் போயிட்டு ஜோம் பண்றான். அதுக்கப்புறம் நாட்கள் போகுது, ஒயிட் ஒயிட்டே காணும். முடி அழகா வெட்டி ஒழுங்கா இருந்தான் ஸ்கூல் படிக்கும்போது. காலேஜ் படிக்கும்போது +1 +2 படிக்கும்போது 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பிள்ளைங்க கண்ட்ரோலா இருக்கிறாங்க. அந்த 10th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சு 11th 12th போகும்போது அவங்களுக்கு ரக்கம் முளைக்க ஆரம்பிக்குது. அப்புறம் காலேஜ் போயிடுச்சா சிறகெடுத்து பறக்குது. ரக்கைய புடுங்கி போட்டுறாரு ஜாக்கிரதை. முடிய கட் பண்ணுற ஃபங்க் விடுறது இப்படிதான். அல்லேலூயா. பட்டனை திறந்து போட்டுன்னு வருது, அங்கேல் சங்கிலி போட்டுன்னு வருது. நாய்க்கு தாண்டா சங்கிலி போடுவாங்க, மனுஷனுக்கு என்னடா சங்கிலி? அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் என்ன பாத்தீங்கன்னா, இந்த பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்களாம் வளர்ந்து வளர்ந்து பெரிய பிள்ளைங்க ஆகிட்ட பிறகு தாய் இஷ்டம், தனக்கு எல்லாம் தெரியும். ஞானம் குறைவாயிடுச்சுங்க, ஞானம் குறைவு ஏற்பட்டுருது. ஒப்பு கொடுங்க அவங்க வாழ்க்கைய. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அநியாயமா ஒரு விஷயம் நடக்குதுன்னா நான் பொறுத்துக்கொள்ளவே மாட்டேன். இப்ப அரிசி கூட திட்டுவேன். ஒரு விஷயம் சொன்னா அதை கரெக்டா ஃபாலோ பண்ணணும், இல்லையா சொல்லக்கூடாது. இன்னைக்கு வந்துடுறேன் மாமா, 5 மினிட்ஸ் வந்துடுவேன் அப்படின்வான். நான் ½ அன் ஹவர் உட்காந்துருப்பேன். கரெக்டா 8 மணிக்கு வந்துடுறேன் மாமா, 8:10 ஃபோன் பண்ணுவேன். மாமா அது ஒரு ஃபங்க்ஷன்ல பிரியாணி சாப்பிட்டு வந்துடுறேன். 8:30 என் வேலையும் கெடுத்து அவனுக்கு வேலை ஆயிடுச்சு, நல்லா போய் ஃபங்க்ஷன்ல பிரியாணி சாப்பிட்டு வந்துடுவான். நான் மவுண்ட் எல்லாம் போயிட்டு நிறைய வேலை இருக்கு எனக்கு, அந்த வேலையும் ஸ்பாயில் ஆயிட்டு. அடுத்த நாள் இவங்களாம் நம்புனா நடுக்குள்ள தள்ளி விட்டுறான்னு சொல்லிட்டு நான் பண்ணி எங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டோம். ஒரு விஷயம் சொன்னா அந்த பர்ஃபெக்ட் இருக்கணும். எஸ்னா எஸ், நோனா நோ. பிரச்சனையே கிடையாது, இன்னைக்கு எல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லையா? அப்பா நீங்க நீங்க யாருன்னா கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த பர்ஃபெக்ட் இருக்கணும். ஏன்? தனக்கு ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருக்கணும். நீ கமிட்மெண்ட் கொடுத்துட்ட, நஷ்டம் ஏற்பட்டுடுச்சு, உனக்கு நஷ்டமாலாம் பரவாயில்ல, அந்த கமிட்மெண்ட் செஞ்சு முடிச்சிடு. அல்லேலூயா. ஆமென். எனக்கு பர்சனலா கொடுத்த ஆஃபரிங்ஸ் வச்சு தான் நான் போயிட்டு மரக்கான விழுத்துக்கு போய் செஞ்சுட்டு வந்தோம். எனக்கு வந்தது அந்த VBS புக்ஸும் அந்த பிளாஸ்டிக் பாக்ஸும் தான். எனக்கு இண்டிபெண்டா எக்ஸ்பென்ஸ் இருக்கு, அதை வச்சு நாங்க பண்ணோம். அல்லேலூயா. சிறுவர் ஊழியம் என்பது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அல்லேலூயா. எதை செஞ்சாலும் கர்த்தருக்கு என்று செய்யணும், ஆண்டவர் எங்களுக்கு கொடுப்பாரு. பாருங்க, பர்த்டே பார்ட்டிக்கு பிரியாணி சாப்பிட கூப்பிட்டாங்க, நான் வரல, சிறுவர் ஊழியம் தான் போனேன். எனக்கு அங்க விதவிதமான உணவு தான். அல்லேலூயா. நான் சொல்லல லிஸ்ட். ஒருத்தங்க யாரும் ஃபோன் பண்ணி என்ன சாப்பிட்றப்பா அப்படின்னு கேட்டாங்க எங்க அம்மா. நான் சாப்பிட்றேம்மா, மீன் வறுவல் சாப்பிட்டேன், எறா பொரியல் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் வெஜிடபிள் கேரட்டு பீன்ஸு கோஸு எல்லாம் போட்டு ஸ்பெஷல் பொரியல், முட்டை அவியல், மீன் குழம்பு, சாம்பார், அது சொல்லிட்டு என்ன சொன்னேன். எப்பா போதும் 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 அப்படின்னாங்க. அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, கர்த்தர் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் போஷிச்சு பாருங்க, எல்லாம் கொடுப்பாரு. நாங்க போறோம், செம்ம வெயில், செம்ம ஹாட்டு, ஐயோ உட்காரவே முடியல. அடுத்த நாள் தான் காத்து புயல் மரம் வருதுன்னு சொன்னாங்க. நைட்டே காத்து அடிக்குது, டம டம டமன்னு அடிக்குது, காத்து வீசி தண்ணி ஊத்துது, அந்த இடமே குளிர்ச்சியா மாறிடுச்சு. அல்லேலூயா. கர்த்தர் அந்த ரூமே ஏசியா மாத்திட்டார். ஆனா பொன்மொழி நல்லா இழுத்து போட்டு நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு. நான் பயனோட தான் படுத்துட்டு இருந்தேன். இதெல்லாம் கரண்ட் வர போயிடுச்சு கிராமத்துல.
1 இயர் ஃபோன் பண்ணி, நான் இங்கே வந்து ஏரியாவில் விசிட் பண்ண வந்திருக்கிறேன், கரண்ட்டு போயிடுச்சு, எந்த ஏரியா சார், எங்கே சார் இருக்கீங்க, எங்கே, எந்த பாட்டு, எந்த ஊர் எல்லாம் கேட்டாங்க. ஒரே நிமிஷம் லைன்லேயே இருங்க சார். அங்கே கனெக்ட் பண்ணாங்க. பேசி முடிஞ்சு லைன் கரண்ட் வந்துச்சு. அல்லேலூயா. நைட்டு 12 1 மணி இருக்கும். திருப்பி கரண்ட் போயிடுச்சு. ஐயோ, ட்ரிப் ஆயிடுச்சு. திருப்பி ½ அன் ஹவர் திருப்பி பேசினேன். திருப்பி லைன் வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு 3 டைம் வந்து போயிடுச்சு. சரி ஸ்தோத்திரம், ரூம் குளிர்ச்சி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் படுத்துட்டோம். நல்லா நிம்மதியாக ஜம்முன்னு தூங்கி எழுந்தோம். காலையில் 5 மணிக்கெலாம் ஆண்டவர் எழுப்பி விட்டார். 10 மணி 1:30 மணி இருக்கும். காலையில் 5 மணிக்கு எழுப்பி விட்டு எல்லாருக்கும் ஜோம் பண்ண, ஆண்டவரே எதிர்த்து பேசிட்டு போனா ஒரு நபர் இருக்கிறாரு, இனி அவங்க நீங்க வரக்கூடாது, நீங்க ஃபங்க்ஷன் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாம சீரும் சிறப்பாக நடக்கணும் ஆண்டவரே. அந்த குடும்பத்துக்காக, அந்த பொன்மொழி ஃபேமிலிக்காக, அவங்க அப்பாவுக்காக, அவங்க அம்மாவுக்காக, அவங்க பாட்டிக்காக, அவங்க அண்ணனுக்காக, எல்லாருக்கும் அப்படியே ஜோம், இந்த மக்களுக்காக ஜோம் பண்ணிட்டே இருந்தேன். ஜோம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு பாசி வீட்டில் போய் ஜோம் பண்ணிட்டு, அந்த பாசி வீடு போய் பார்க்க போனா வீடு ஃபுல்லா விரிச்சல், அங்கங்க கிராக்கா இருக்கு. ஒரு ஊழியக்காரரு +2 படிக்க வைக்கிறார். தான் பொண்ணை 91% மேல மார்க் எடுத்திருக்கு. அந்த பொண்ணு ஜுவல்ஸ்லாம் போடல, ஏழ்மையான குடும்பம், தனக்கு வருமானம் வரணும், வேற வழி இல்லைன்னா அவர் போயிட்டு போட்ல என்ன பண்ண, அங்க போய் வேலை செஞ்சு அந்த பிள்ளைகளை காப்பாத்த சபையை நடத்துறாரு. அவருடைய வீடு இப்படி ஒரு சூழ்நிலை. யாராவது இந்த நிகழ்ச்சி நீங்க கேட்டுக்கொண்டீங்கன்னா, ஊழியக்காரருக்கு உதவியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடு கட்டுவதற்கு நீங்க ஒத்தாசையா இருக்க முடியாது கேட்டுக்கொள்ளுகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மாதிரி கஷ்டப்படுற குடும்பத்தை பிள்ளைங்க படிச்சு மார்க் எடுக்கிறாங்க. எவ்வளவு? 91%. பிரியா கூட பாத்தீங்கன்னா 2 சப்ஜெக்ட் 100க்கு 100 அப்படின்னு, ஒரு சப்ஜெக்ட்ல சயின்ஸ்ல மேக்ஸ்லயா, சயின்ஸ்ல. அந்த பொண்ணு மெடிக்கல்ல எழுதுற, ஏமா டாக்டர் படிக்க வேண்டிய பொண்ணு இப்போ மெடிக்கல் எழுதல, இப்போ பிசியோதெரபிஸ்ட் எழுதணும், நீட்டு கஷ்டமா இருக்கு. எவ்வளவு குடும்பம் பார்த்தீங்களா? 91% மார்க் எடுத்துக்கு டாக்டர் படிக்க முடியல, நீட் அப்ளை பண்ணல. அந்த பொண்ணுக்கு கைட் பண்றதுக்கு ஆளே கிடையாது. எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. ஐயோ என்னப்பா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேரை கேட்டிருக்கேன், என்ன இந்த பொண்ணு அடுத்து என்ன படிக்கலான்னு. யாருக்கும் அந்த அக்கறையில் பாருங்க கேட்டு சொல்றாங்க, அப்படி சொல்லவே இல்லை. எல்லாம் இந்த காலகட்டத்தில் தனக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க, மற்றவர்களுக்காக அல்ல. மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கிடையாது. இன்னைக்கு உங்க வாழ்க்கை, உங்க ஜீவன் இருக்கிற வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. அன்பு இருந்தா தான் உதவி செய்ய முடியுங்க, அன்பு இல்லைன்னா உதவி செய்ய முடியாது. அல்லேலூயா, ஆமென். கடந்த டிசம்பர் மாசம் எல்லாருக்கும் ஒயிட் சாரி எடுத்து கொடுத்து வழக்கம். எனக்கு ஒரு ஆஃபரிங் போட்டாங்க, பாஸ்டர் இது நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், நான் ஏதோ கேட்க போறது இல்லைன்னு. பாருங்க, எல்லாருக்கும் ஒயிட் சாரி, வாலி பிள்ளைங்கலாம் சுடிதார் எல்லாமே எடுத்து கொடுத்தோம். உன்னால என்ன முடியுமோ என்றதை செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல போக்கியும் வருத்தி தேவன் பாதுகாத்தார். நைட்ல வர லைட் ஈசியா ரோட்ல எதிர்க்க அடிச்சாலும் லைட் தெரியவே இல்லை. ஆனா கர்த்தர் கிருபையில அழகா வந்து சேர்ந்தோம். வண்டி ஃப்ரண்ட் இன்ஜின் ஷாக் தான் போய் ஒரே கடகடகடன்னு ஆட்டம், சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி ஆடுது டகடகடகன்னு. என்ன பண்றதே தெரியல. நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். பார்த்தா நிறைய ஊழியங்கள் வருது, எங்கன்னா போனா கார் எடுத்து தான் போகணும். ஆனால் அது சரியாக்கப்பட தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அதற்காக ஜெபம் பண்ணுங்க, தேவைகள் சந்திக்கப்படணும் என்று சொல்லி. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு சகலத்தையும் தாங்கும். இப்ப நீங்க எவ்வளவு பேர் என்ன ஏமாத்துறீங்க, நானும் உங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், தாங்கிட்டு தான் இருக்கிறேன். சகலத்தையும் நம்போம். பாரி சொல்றதுலாம் நம்பிட்டு தான் இருக்கிறேன் நான். ஓகே நான் கேட்பேன், எப்பா சில பேர்லாம் இருக்காங்க நம்ப வச்சு நான் கழுத்தறுத்து இருக்கிறாங்க. மதுரையில் சசிகுமார்னு ஒருத்தன், அவனுக்கு உதவி செய்ய போய் என்ன ஏமாத்தி, என்ன மாதிரி பல பேரை ஏமாத்தி அவன் முதல்ல வீடு கட்டு நல்லா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான். வெங்கடேசன் ஒருத்தன், அதே போல அவங்க அண்ணன் ஒருத்தன் வந்துட்டான். அவங்க ஒய்ஃப் ஒருத்தர் ஓடி போயிடுச்சு, வேணாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா
7-8 காலங்கள்ல 10 லட்சம் என்பது சாதாரண விஷயமே கிடையாதுங்க. நான் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நிறைய இடம் வாங்கி போட்டிருப்பேன் நான். ஆனால் கர்த்தர் என்னை கைவிடலைங்க. அன்பு நம்பி நம்பி ஏமாந்து போனதா. நீங்க நிறைய பேர் அன்பா பழகி ஏமாத்துவாங்க. தம்பி அப்படின்னுவாங்க, அண்ணே அப்படின்னுவாங்க, அப்பேன் அப்படின்னுவாங்க, மகன் அப்படின்னுவாங்க. ஆனா கடைசியில அவங்க சுயரூபத்தை காட்டுவாங்க. ஆனா நான் தேவனுடைய பிள்ளை, நம்ம அன்பா தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும். எல்லாரையும் நம்புறோம். ஆனா ஆண்டவர் சொல்ல, நாசில சுவாசம் இல்ல எந்த மனுஷனும் நம்பாத, அவனை கைவிட்டுருவான். ஆனா ஆண்டவர் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் நேச தேற்றுவா, ஒரு தாய் தேற்றுவது போல் நேச தேற்றுவா. ஆமென். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷையானாலும் ஒழிந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். அல்லேலூயா. என்னென்னலாம் நம்பிடுமோ அதெல்லாம் ஒழிஞ்சு போயிடுங்க. நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்பாயிருங்க. எல்லாவற்றும் அன்பே சிறந்தது. இந்த அன்பை குறிச்சு நீங்க பாத்தீங்க. 14:1 பார்க்கிறோம். 13 வாசிங்க. கொரிந்தியர் 13:13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. சொல்லுங்க, அன்பே பெரியது. அல்லேலூயா. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். அல்லேலூயா. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினால் ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினாலே அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். இது வேற ஒரு சப்ஜெக்ட். ஆனால் இங்க சொல்லப்படுகிற காரியம் என்ன? அன்பை நாடுங்கள். ஆமென். ஒருவரும் அன்பை நாடுங்க. யாரு அன்பு? யாரு அன்பு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நாடுங்கள், தேடுங்கள், ஓடி வாருங்கள். ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். கர்த்தர் நம்மை நிரப்பி அவர் ஆஸ்வதிக்க அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில ஆவிக்குரிய கனியில முதல் கனி என்னது? அன்பு. அன்பு அயோக்கியமானதை செய்யாது. தயவு செய்து யாரும் அயோக்கியமான காரியத்தை செஞ்சிடாதீங்க. ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு சம்பவம் இருக்கு. ஓசியா தீர்க்கதரிசி ஒருவரை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ போ, சோர ஸ்திரீ ஒருத்தர் இருக்கிறாங்க, அந்த ஸ்திரீய நீ உன்னிடத்தில் மனைவியாகி சேர்த்துக்கொள். ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்றாருன்னா அது அப்படியே செய்யணும். ஆண்டவர் யாரை காண்பிக்கிறாரோ அவங்களை நேசிக்கணும். இத பத்தி
வருகிற நாட்கள் நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. ஓசியா தீர்க்கதரிசியின் மனைவி விபச்சார ஸ்திரீ. அவங்கள என்ன சொன்னாரு? ஓசியா தீர்க்கதரிசியை பார்த்து மனைவியாகிய சேர்த்துக்கொள். அந்த மனைவி வந்து திருப்பி என்ன பண்றாங்க? வீட்டுக்குள்ள வந்து ஜாலியா இருக்க முடியல இல்லையா, ஹோலியா இருக்க முடியல, திருப்பி வெளியே ஓடிட்டாங்க. அவங்க நிலைமை என்னமாச்சு? ஏழை விடுற அளவுக்கு போயிடுச்சு. அவங்க நிலைமை ஏழை விடுற நிலைமைக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு அநேக பெண்களுடைய வாழ்க்கை அப்படித்தான். தேவனுக்கு கீழ்ப்படைஞ்சு அடக்க ஒடக்கமா வாழலனா ஏழை விடுற அளவுக்கு. ஜாக்கிரதை. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. அன்பு பாஸ்டமா வந்து யாரா விசேஷ காணிக்கப்படல் பாடுறீங்களா? நம்ம அப்படியே ஜெபம் பண்ணலாம். இருக்கிறது எழுதி நிற்போம். உங்க கையில கர்த்தருக்காக விதைக்கிற இந்த காணிக்கை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. பாஸ்டமா ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஒரு விசேஷ பாடல் பாடுவாங்க. பாடும்போது கர்த்தருக்கு உற்சாகமான காணிக்கைகளை நம்ம செலுத்தலாம். அல்லேலூயா. ஆமென். அன்பை குறிச்ச ஒரு பாடலை பாடுங்களேன். அன்பு குறிச்சு. அல்லேலூயா. யார் ஒண்ணா பாடலாம் அன்பு குறிச்சு. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா. என்ன பாட்டுமா? இயேசுவின் அன்பு. எடுங்க. இயேசுவின் அன்பு. அப்படிதானே? சோமனுங்க. இந்த நாட்குள்ள செய்திக்காக பாஸ்டமா ஜெபிக்கும்படியா கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம். நம்ம ஜெபிக்கலாம். கண்களை மூடி. தகப்பனே, இந்த நாளிலே ஆண்டவரே, காலையிலிருந்து மட்டுமாய் கர்த்தாவே எங்களோடு இடைப்பட்ட தெய்வம் தகப்பனே, பாடல் வழியாகவும் ஆண்டவரே எங்களோடு இடைப்பட்டீங்க. ஆராதனை வேளையில முது கர்த்தாவே ஆண்டவரே எங்களோடு இடைப்பட்டீங்க, அபிஷேகித்தீங்க. ஆண்டவர் செய்தி வேலையில கூட கர்த்தாவே ஆண்டவரே தகப்பனே சில ஆலோசனைகளையும் நாங்கள் கேட்கும்படியாக ஆண்டவரே வேத வார்த்தையின் மூலமாய் உமது அன்பு எவ்வளவாய் இருக்கிறது என்பதை தகப்பனே எங்களை உணரும்படியாக செய்தீங்க. அதற்காக நன்றி. கேட்ட வசனங்கள் எங்களுக்குள்ள கிரியை செய்யுங்க. கேட்ட வசனங்கள் ஆலோசனைகள் எங்களுக்குள்ள ஆண்டவரே பதிக்கும்படியா நாங்கள் அன்பு உள்ளவர்களாய் எங்களுடைய அன்பு அயோக்கியமான அன்பாய் இருக்காதபடிக்கு உம்மிடத்துல கர்த்தா உண்மையான அன்பாய் கர்த்தா காட்டும்படியாக எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, ரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக்கொள்ளுங்க. அப்ப விசேஷமாய் வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிங்க, அவங்கள பிளஸ் பண்றோம். உமக்கென்று வாழ உம்மிடத்துல உண்மையான அன்பை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை உதவி செய்யணுமா செபிக்கிறோம்ப்பா. பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் புதிய வாசல் சியோன் திருச்சபைக்கு வாருங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். உங்கள் வாழ்க்கையிலே பாவங்கள் சாபங்கள் இருக்குமானால் ஆண்டவரிடத்துல வாருங்க, கர்த்தர் விடுதலையாக்குவார். எல்லாவற்றுக்கு மேலாக நீங்க காதல் தோல்வியினால அநேக இடத்துல அன்பை நீங்க பறி கொடுத்து உங்க வாழ்க்கையை நீங்க வீணாய் போயிடுச்சு, இல்ல உங்க மனசாட்சி குத்தமுள்ள மனசாட்சியா இருக்கலாம். வேலச்சி ரயில்வே ஸ்டேஷன் அருகாமையில் இருக்கக்கூடிய மயிலை பாலாஜி நகர் பகுதி மாருதி கார் ஷோரூம் பின்பகுதியில் இருக்கு புதிய வாசல் சியோன் திருச்சபை 2வது பகுதியில் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறோம். வாருங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். God bless you. God bless you. Amen.